Welcome and happy Sunday. Welcome to Amudam Aharam. Na Aruna Vijay. In the week again, என்னோட favorite recipe this time. எனக்கு நிறைய வாட்டி ஸ்வீட் கிரேவிங் இருக்குது, ஸ்வீட்டாக சாப்பிடணும், சாக்லேட்டியாக சாப்பிடணும்ட்டு. பட் எவ்ரி டைம் பண்ணது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த வீக் நான் உங்களுக்காக அகேன் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபுல் மந்த் ஆஃப் ஜூன் நம்ம பேக் டு ஸ்கூல் சீரீஸ் பண்ணுறோம். ஒரு கேக் ப்ரீமிக்ஸ் பண்ண போகிறோம். விச் மீன்ஸ் நான் ட்ரை மிக்ஸ் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். உங்களுக்கு எப்போ கேக் சாப்பிடணும் இல்லை ஸ்வீட்டாக சாப்பிடணும் கிரேவிங் இருக்கும், அதை மிக்ஸ் பண்ணிங்க அண்ட் பேக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டன்ட் கேக் ரெடி ஆகிடும். ஸோ வாங்க இந்த வீக் நம்ம இன்ஸ்டன்ட் கேக் ப்ரீமிக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் மேதா யூஸ் பண்ணுறேன். 1 கப் மேதா. இதெல்லாமே ஒரு மிக்சரில் ஆட் பண்ணுறேன். பவுடர்ட் சுகர், நார்மல் சக்கரை மிக்சரில் அரைச்சி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். மில்க் பவுடர், கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன், இது ஆப்ஷனல், நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக சால்ட், ஜஸ்ட் 1 பிஞ்ச். என்ன ஸ்வீட் செஞ்சிங்கனாலும் அதில் கொஞ்சமாக உப்பு போட்டால் அது ஃப்ளேவர் ரொம்ப என்ஹான்ஸ் ஆகும். ஸோ கொஞ்சமாக சால்ட். ஐ திங்க் அவ்வளோதான். இதெல்லாம் மிக்ஸியில் போட்டு ஒரு ஃபைன் மிக்ஸாக நான் இப்போ மிக்ஸ் பண்ண போகிறேன். வெயிட், இது நான் செய்கிறது வெனிலா கேக் மிக்ஸ். பட் உங்களுக்கு சாக்லேட் சாப்பிடணுன்னா நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல். ஸோ இந்த 2 ரெசிபி, இது ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பிளெயினாக சாப்பிடணும் வெனிலா கேக்கு. ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு சாக்லேட்டி கேக் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆடிங் கொக்கோ பவுடர். அவ்வளோதாங்க, இன்ஸ்டன்ட் கேக் ப்ரீமிக்ஸ் இப்போ ரெடி. நீங்கள் மார்க்கெட்டில் ப்ரீமிக்ஸ் வாங்குறீங்க இல்லையா, கேக் ப்ரீமிக்ஸ், அதுதான் இது. ரொம்ப சிம்பிளாக எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஜாரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிக்சர் லைட் ப்ரௌன் கலரில் இருக்குது, பிகாஸ் நம்ம கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிளெயின் வெனிலா வேணும்னா நீங்கள் கொக்கோ பவுடர் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதே ரெசிபி, நத்திங் சேஞ்சஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சிம்பிள் இல்லை கேக் செய்கிறது. இது மாதிரி நீங்கள் மிக்ஸ் வீட்டில் வச்சிங்கன்னா எப்போ கேக் கிரேவிங் இருக்கோ, ஏதாவது ஸ்வீட்டாக பண்ணோன்னா இன்ஸ்டண்ட்டாக அது எதுவும் செஞ்சுக்கலாம். ஸோ என்னோட இன்ஸ்டன்ட் கேக் ப்ரீமிக்ஸ் ரெடி. நீங்கள் ஒரு ஹோம் ஆர்டர்பனாக இருந்தால் இது மாதிரி பண்ணி நீங்கள் சேல் கூட பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் மந்த்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். பெட்டர், லாங் ஷெல்ஃப் லைஃப் இருக்கும். ஸோ எப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கேக்கு இல்லைனா ஸ்வீட்டாக அதை சாப்பிட்ட கிரேவிங் இருக்கோ, இதுலேருந்து 1 கப் மெஷர்மெண்ட், 1 கப், இது கப் மெஷர்மெண்ட். கேக் எப்போவுமே மெஷர் பண்ணி பண்ணுங்க. எல்லாம் பேக்கிங்கும் மெஷர்மெண்ட்ஸ் எக்ஸாக்டாக இருந்தால் தான் நல்ல பர்ஃபெக்ட் ரிசல்ட்ஸ் வரும். ஸோ ஒரு சின்ன 5 இன்ச் கேக் செய்கிறதுக்கு 1 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் எக்ஸ்ட்ரா. அவ்வளோதாங்க. ஸோ இந்த மிக்சர் நீங்கள் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் 2 to 3 5 இன்ச் கேக்ஸ் ஈஸியாக பண்ணலாம். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது ட்ரை இன்க்ரீடியன்ஸ், நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம், லாங் ஷெல்ஃப் லைஃப். இதில் நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸ் இப்போ ஆட் பண்ண போகிறோம். வளத்தி ஆதிநாதர் ஆலயம், நல் ஞானக்குன்று பார்ஸ்வநாதர். தமிழகத்தில் சமணம் கடந்த 2500 ஆண்டுகளுக்கு மேலாக நிலைத்து இன்றும் மக்கள் பின்பற்றும் சமயமாக இருந்து வருகிறது. சமணத்தின் கொள்கைகளும் கோட்பாடுகளும் ஆணி வேர்களாக தமிழகத்தின் பல பகுதிகளிலும் பல ஊர்களிலும் பரவி இருந்தது என்பதற்கான ஏராளமான சான்றுகள் கல்வெட்டுகளில், சிற்பங்களில், இலக்கியங்களில் உள்ளன. இன்று தமிழகத்தின் சில பகுதிகளில், குறிப்பாக வட பகுதியில் சில திட்டுகளாக காணப்படுகிறது. இன்றைய விழுப்புரம் மாவட்டத்தில் பல கிராமங்கள் சமணர் வாழ்விடங்களாக உள்ளன. மிக குறிப்பாக செஞ்சி பகுதியை சூழ்ந்துள்ள பல மலைகள் சமண துறவியர் வாழ்ந்த குகை பள்ளிகளாக இருந்திருக்கின்றன. இந்த மலைகளை சூழ்ந்த பல ஊர்கள்
சமணர் வாழ்விடங்களாக இன்றும் திகழ்கின்றன. இவற்றில் ஒன்றுதான் வளத்தி எனும் அழகிய ஊராகும். வாருங்கள், வளத்திக்கு போகலாம். செஞ்சிக்கு வடக்கே 13 கிலோமீட்டர் செஞ்சி சேத்துப்பட்டு சாலையில் பயணிக்கலாம். வாருங்கள். இவ்வாறு செல்லும் பொழுது அன்னமங்கலம், கன்னலம் போன்ற ஊர்களின் வழிகாட்டு பலகைகள் நம்மை வரவேற்கின்றன. நெடுஞ்சாலையில் கன்னலம் என்ற சிற்றூருக்கு அடுத்து இதோ வந்துவிட்டோம் வளத்திக்கு. இங்கு 30க்கும் மேற்பட்ட சமண இல்லங்கள் உள்ள தெருவில் மெதுவாக மகிழுந்து ஊர்ந்து செல்கிறது. இதோ காலை இளம் வெயிலில் பளீரென ஆலய கோபுரம் தென்படுகிறதே. ஆம், இது ஆதிநாதர் ஆலயம். வாருங்கள் என அறிவிப்பு பலகை நம்மை அழைக்கிறது. மறந்துவிடப் போகிறோம், இந்த ஆலயம் தவிர சமண தொடர்புடைய மற்றொரு முக்கியமான இடமும் உள்ளது. சமண துறவியர் குகைப்பள்ளி, பார்சுவநாதர் சிற்பம், நீர்வற்றா சுனைகள் கொண்ட நல்ஞான குன்று என அழைக்கப்படும் குன்றுதான் அது. இந்த ஆலயத்தை பார்த்த பின்னர் அங்கே செல்லப் போகிறோம். இந்த ஆலயம் கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம், முக மண்டபம், 20 கால் மண்டபம், கோபுரம், மானஸ்தம்பம், பலிபீடம் ஆகிய பகுதிகளை கொண்டுள்ளது. நுழைவாயிலிருந்து பார்க்கலாம். சமணர்களின் முதல் தீர்த்தங்கரர் ஆதி பகவானுக்காக எழுப்பப்பட்ட இந்த ஆலய கோபுரம் 3 நிலைகளை கொண்டதாகும். கோபுர கலசங்கள் சுதையால் செய்யப்பட்டுள்ளன. கர்ணக்கூடும் சாலையும் மாறி மாறி கட்டப்பட்டுள்ளது. இதன் உள்ளே நுழையும் போது நமக்கு எதிரே காணப்படுவது பலிபீடமும் மானஸ்தம்பமும் ஆகும். பலிபீடம் என்பது ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் மலர் மற்றும் மீண்டும் பிறவா நிலை வேண்டி நுனி முறியா அரிசி ஆகியவற்றை பலிபீடத்தின் மீது வைத்து வணங்கி ஆலயத்தை சுற்றி வருவார். இதன் பொருள் என்னவென்றால், தன்னிடம் உள்ள சினம், செருக்கு, வஞ்சம், பேராசை ஆகியவற்றை பொருள் தியாகம் செய்துவிட்டேன் என்பதன் அடையாளமாக, அறிகுறியாகவும் ஆலயத்தின் வழிபாட்டினை துவக்குவதாகவும் இது அமையும். அதையடுத்து நாம் காண்பது விண்ணில் நெடிதுயர்ந்து நிற்கும் ஒரே கல்லிலால் ஆன 47 அடி உயரம் கொண்ட மன தூய்மை தூணாகும். இது மானஸ்தம்பம் என்றும் அழைக்கப்படும். இந்த நெடிய தூணை காணும்போது யாம் பெரியேன் எனும் செருக்கு அழிவதால் இதற்கு மன தூய்மை தூண் என்று பெயராகும். தற்போது நெடிய மதிலை கொண்ட ஆலயத்தின் சுற்றுப்பிரகாரத்தில் வலம் வருகிறோம். வலம் வரும்போது தெற்குப்புற மதில் சுவற்றில் உள்ள முதல் மாடத்தில் ஒரு பலகை கல்லில் வடிக்கப்பட்ட 24 தீர்த்தங்கரர்கள் சிற்பமும், அதனை அடுத்துள்ள மாடத்தில் சுருதஸ்கந்தம் எனும் ஆகம வடிவம் கல்லால் வடிக்கப்பட்டு வழிபாட்டில் உள்ளது. அங்கிருந்து விமானத்தை காண்கிறோம். விமானம் ஒரு தளத்தை உடையது. விமான தளத்தை கர்ணக்கூடங்களும் சாலைகளும் அலங்கரிக்கின்றன. விமானத்தில் உள்ள கோட்டங்களில் 8 தீர்த்தங்கரர் சுதை சிற்பங்கள் காணப்படுகின்றன. தென்புறத்தில் பத்மாவதி அம்மன் சிலையை காண்கிறோம். சிகரத்தின் உச்சியில் உலோகத்தினாலான கலசம் அலங்கரிக்கிறது. சுற்றுவலப் பாதையில் வடக்குப்புற மதில் சுவற்றில் மாடம் அமைத்து அதில் 24 தீர்த்தங்கரர்கள் கற்சிற்பம் வைக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் மில்க் அண்ட் சாஃப்ட்னஸ்க்காக ஆயில். ஆயில் வேணா நீங்க கீ இல்லைனா பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 1 teaspoon vanilla essence. ஸோ பாருங்க, இன்ஸ்டண்ட்டாக கேக் ரெடி ஆகிடுச்சு. இதுதாங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இது மாதிரி ஒரு 5 inch இல்லை 6 inch டின் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக இதில் ஆயில் அப்ளை பண்ண போகிறேன். இது கிரீசிங்னு சொல்லுவாங்க.
இது பண்ணிங்கன்னா உங்கள் கேக் டீமோல்ட் ஆகும்போது ரொம்ப ஈஸியாக வந்துடும். கொஞ்சமாக ஆயில் எடுத்துகிட்டு எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மேதா. இது டஸ்ட் பண்ண அவ்வளோதான், ரொம்ப போடக்கூடாது. எல்லா கார்னர்ஸ்லையும் அந்த மேதாவும் அந்த ஆயிலும் க்ரீஸ் ஆச்சுன்னா கேக் செஞ்சதுக்கப்புறம் அது ஈஸியாக டீமோல்ட் ஆகிடும், ஒட்டாமல் வெளியே வந்துடும். எக்ஸஸ் ஃப்ளாரை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டின்ல இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம இந்த 5 inch நல்லா அழகாக க்ரீஸ் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் ஆயில் அண்ட் மேதா போட்டு. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லை நீங்கள் பட்டர் பேப்பரும் யூஸ் பண்ணலாம். இது நீங்கள் செய்யலைன்னா கேக் டீமோல்ட் ஆகும்போது ரொம்ப கஷ்டமாக அது வெளியே வரும், இல்லை ஃபுல்லாக ஸ்டிக் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ளீஸ் டோன்ட் ஸ்கிப் இட். பேட்டர் செஞ்சதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ரெஸ்ட் பண்ணக்கூடாது, பிகாஸ் இதில் பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா இருக்குது, அதோட பவர் போயிடும், ஏரேட் ஆகிடும். ஸோ இமீடியட்லி இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கேக் மிக்சர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. பட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப், நீங்கள் இந்த அவன் இல்லாமல் கூட வீட்டில் இந்த குக்கரில் கேக் செய்யலாம் எப்படின்னு சொல்கிறேன். மெயின் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப், குக்கரில் ஃபஸ்ட்டு விசில் எடுத்துடுங்க. உள்ளே இருக்க கேஸ்கெட் இது இருக்குல்லையே ரப்பர், இதோ ரிமூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் குக்கரில் கீழே ஒரு 1 கப் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன், சால்ட். ஓகேவா? சால்ட் கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு, அது ப்ரீ ஹீட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் சால்ட் போட்டு 15 minutes மீடியம் ஃப்ளேமில் நல்லா சூடாகட்டும். குக்கர் ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் அவன் மாதிரி சூடாயிருக்கும். ஜஸ்ட் குவிக் ரீகேப், இதில் சால்ட் போட்டிருக்க 1 கப் சால்ட் 15 minutes மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஒரு நல்ல ஒரு ஹாட் இதில் இருக்கணும், ஒரு அவன் மாதிரி தந்தூர் ஃபீலிங் கொடுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். குக்கரில் கண்டிப்பாக விசில் அண்ட் கேஸ்கெட் ரிமூவ் பண்ணிக்கோங்க, இல்லைனா இது ரொம்ப ஒரு டேஞ்சரஸான விஷயம். ஸோ டோன்ட் ஃபர்கெட் தட் டிப். இந்த கேக் டின்னை இதில் ட்ராப் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 35 to 40 minutes இது குக் பண்ணுங்க. அண்ட் டெலிஷியஸான கேக் ரெடி ஆகிடும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் போயிட்டு ஜெயின் ஹெரிட்டேஜ் சைட் பற்றி பார்த்துட்டு வாங்க. மனத்தூய்மை தூண் எதிர் நின்று அருகனை வணங்கி உள்ளே செல்லலாம், வாருங்கள். முதலில் நாம் நுழைவது சிறிய மண்டபம். அது பிற்கால சோழர் காலத்து 8 தூண்களைக் கொண்ட முகப்பு மண்டபமாகும். தூண்கள் மேலும் கீழும் நடுவிலும் சதுரமான பகுதிகளையும் இடையில் 16 பட்டைகளையும் கொண்டுள்ளன. இதை கடந்து சென்றால் துவார பாலகர்கள் நம்மை வரவேற்கிறார்கள். 16 தூண்களைக் கொண்ட முகமண்டபத்தில் நுழைகிறோம். வாயிலின் இருபுறமும் இந்த தூண்களில் 8 பட்டைகள் உள்ளன. போதிகைகள் சோழர் கால பாணியில் அமைந்துள்ளன. முகமண்டபத்தை கடந்து நாம் மகா மண்டபத்தில் நுழைகிறோம். இது சதுர வடிவில் உள்ளது. 16 தூண்களை கொண்டுள்ளன. இந்த தூண்களில் பூர்ண கும்பம், மலர் அன்னம் போன்ற உருவங்கள் உள்ளன. மகா மண்டபத்தில் நாள் பூசைக்காக அழகிய தீர்த்தங்கரர்கள் சிற்பம் நடுப்பகுதியில் ஒரு சிறிய மேடையின் மீது வைக்கப்பட்டுள்ளது. மகாமண்டபத்தை கடந்து செல்லும் போது அர்த்த மண்டபம், அதையடுத்து கருவறையை காண்கிறோம். இதன் நடுவே அழகிய பீடத்தின் மீது ஆதிநாதர் அமர்ந்த கோலத்தில் காணப்படுகிறார். கல்லினால் அமைந்த இந்த திரு உருவம் மிக அழகாக காட்சியளிக்கிறது. கருவறையின் புறச்சுவர் அதிட்டான முதல் பிரஸ்தரம் வரை கருங்கல்லினால் கட்டப்பட்டுள்ளது. மகாமண்டபத்தின் தென்மேற்கு மூலையில் யானை மீது அமர்ந்த பிரம்மதேவர் சிற்பமும், வடமேற்கு மூலையில் இருந்த பத்மாவதி அம்மன் மற்றும் தர்மதேவி அம்மன் சிலைகளும், சமீபத்தில் ஆலயத்தின் வடகிழக்கு மூலையில் மதில் சுவர் மற்றும் அபிஷேக மண்டபத்தையொட்டி புதியதாக ஒரு சிற்பமும் கட்டப்பட்டு அங்கு நிறுவப்பட்டுள்ளது. இந்த அழகிய ஆலயத்தை கண்டோம். வாருங்கள் போகலாம் ஒரு குன்றை நோக்கி. ஆம், ஏறக்குறைய 70 அடி உயர்ந்து நிற்கும் நல்யான குன்று என அழைக்கப்படும் தொன்மையான சமணப்பள்ளி இருந்த குன்றுதான் அது. இந்த வளத்தி கிராமத்தின் தொன்மைக்கு சான்றாக விளங்கும் நல்ஞான குன்று ஊரின் தெற்கே சற்றொப்ப 1 கிலோமீட்டர் தொலைவில் புஞ்சை நிலத்தில் உள்ளது. குன்றின் தென்திசை அடிவாரத்தில் வளைந்த விதானம் போன்று
முன் நீண்டுள்ள பாறை குகையை உருவாக்கியுள்ளது. குகையின் கற்பாறையில் கீழ்த்திசை நோக்கிய வண்ணம் ஒரு சிற்பம் உள்ளதே. ஓஹோ, தலைக்கு மேலே 5 தலை நாகம் படம் விரித்து பாதுகாவல் செய்ய நின்ற நிலையில் ஆழ்ந்த தவத்தில் உள்ள 23வது தீர்த்தங்கரர் பார்சுவநாதரின் புடைப்புச் சிற்பம்தான் இது. தாமரை மலர் மீது பதிந்த கால்கள், ஒடுங்கிய திருமேனி, மோனத்தவம். ஆஹா, எத்தனை அமைதி! பொதுவூழி 9-10ஆம் நூற்றாண்டை சார்ந்ததாகும். சிறிது நேரம் அவர் முன் வழிபாடு செய்துவிட்டு அடுத்த இடத்திற்கு பயணம் தொடர்ந்தது. So 45 minutes ஆயிடுச்சு, வாங்க செக் பண்ணலாம். Be very careful. இது மாதிரி ஒரு டூத் பிக் இல்லைன்னா சின்னதாக டூத் பிக் போட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க, உள்ள இன்சர்ட் பண்ணுங்க. இப்படி க்ளீனாக வந்திருக்குன்னா கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ வாங்க இது எடுத்துடலாம் வெளியே. ஸோ நீங்கள் பார்க்கலாம் மேலே லைட்டாக கிராக்ஸ் வந்திருக்கு, விச் இஸ் கம்ப்ளீட்லி நார்மல். அதை நீங்கள் வேணால் ஃப்ளாட் டாப் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ வாங்க இப்போ டிமோல்ட் பண்ணலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கொஞ்சம் 15 மினிட்ஸ் இதிலே கூல் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒரு நைஃப் எடுத்துட்டு 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் கார்னர்ஸில் ரன் பண்ணுங்க, எட்ஜஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. And we have a delicious chocolate cake ready. பார்க்கலாம், ஒரு சாஃப்டான ஸ்பாஞ்சியான சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு இந்த டாப் கொஞ்சம் வேண்டாம், இது கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறம் இது ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் டெக்கரேட் பண்ண போன சாக்லேட் சாஸ் போட்டு. என்னங்க கேக் செய்கிறது அவ்வளோ கஷ்டம்னா இது மாதிரி இன்ஸ்டன்ட் ப்ரீமிக்ஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. எப்போ வேணும்னா இன்ஸ்டன்ட்லி இந்த கேக் பண்ணிக்கலாம் வீட்டில். இந்த டாப் ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே சாக்லேட் சாஸ் வச்சுருக்கேன். உங்கள் பிளெயின் வேணும்னா பிளெயினும் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம். கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். ஸ்ட்ராபெரி சாஸோ யூஸ் பண்ணலாம், சாக்லேட் சாஸோ யூஸ் பண்ணலாம். இவ்வளோ டெலிஷியஸாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இது லுக்கிங் வெரி வெரி டெம்ப்டிங். கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள்ஸ். பியூட்டிஃபுல்லான சாக்லேட் கேக் ரெடி. ஐ மீன் யூ ஹேவ் டு லுக் அட் திஸ். எவ்வளோ சிம்பிளாக இருந்துச்சு, எவ்வளோ ஈஸியாக நம்ம கேக் பண்ணி செஞ்சுட்டோம். உங்கள் பசங்க பர்த்டேக்கு இல்லை கிட்டி பார்ட்டிஸ்க்கு கண்டிப்பாக இந்த இன்ஸ்டன்ட் கேக் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நீங்கள் கேக்ஸ் ப்ரீமிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது மந்த்ஸ் கணக்காக வச்சுக்கலாம், ட்ராவல்லையும் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி, பட் அ வெரி வெரி டைம் சேவிங் ரெசிபி. ஸோ இந்த ஹோல் மந்த் ஆஃப் ஜூன் பேக் டு ஸ்கூல் சீரீஸில் இது இன்னொரு சூப்பர் ரெசிபி. அண்ட் ஒரு சின்ன ஹெல்த் டிப், இன்கேஸ் உங்களுக்கு வேணால் நீங்கள் மைதா ஸ்கிப் பண்ணி வீட் ஃப்ளாரை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சுகருக்கு பதில் நீங்கள் ஜாகரி பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கன்சிஸ்டன்சியில் டிஃப்ரென்ஸ் வரும், பட் எனி டே ஹெல்தியர் ஆப்ஷன். ஸோ அதுவும் நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக எனக்கு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஹவு டிட் யூ லைக் த ரெசிபி. நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி இன்ஸ்டன்ட் கேக் ப்ரீமிக்ஸ் வச்சு ஒரு டெலிஷியஸான சாக்லேட் கேக் செஞ்சாச்சு. ஸோ நீங்களும் அதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு குவிக் ரீகேப், நம்ம மிக்சரில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணுவோம். மைதா, ஃப்ளார், சுகர், பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா. அண்ட் கிரைண்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ஜாரில். இது நீங்கள் எப்போ வேணுமோ ஜஸ்ட் வெட் இன்க்ரீடியன்ஸ் மில்க், ஆயில் அண்ட் வெனிலா எசன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு பேக் பண்ணிங்கன்னா இது ரெடி ஆகிடும். அண்ட் நீங்கள் அந்த அவனில் செஞ்சுட்ருக்கீங்கன்னா 180 degrees for 30 minutes நீங்கள் பேக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ஸ்கியூவர் போட்டு டெஸ்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக க்ளீனாக வந்துச்சுன்னா அது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இன்னொன்று ஒரு 5 minutes ஆகலாம் குக் ஆகிறதுக்கு. ஸோ ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பேக் டு ஸ்கூல் சீரீஸில் இந்த டிஃபன் பாக்ஸில் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஐம் ஷூர் யுவர் கிட்ஸ் ஆர் கோயிங் டு லவ் திஸ் ஒன். என்னோட ஃபேவரட் பார்ட் குக்கிங்லாம் தெரியுமா? டேஸ்டிங் தான். ஸோ வாங்க அதை கட் பண்ணி டேஸ்ட் பண்ணலாம். Superb, soft and spongy cake. Look at that texture. Or perfect crumbly-ana cake. Soft. Ready ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். Don't forget to save this recipe and give this a try.